அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ சீக்கிரமா, இதோ வருகிறேன்னு சொல்லல, இதோ சீக்கிரமா வருகிறேன். மற்ற ஆட்கள் சொல்ற மாதிரிலாம் நம்ம ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆட்டோக்காரனுக்கு போன் பண்ணுங்க, இந்தா வந்துட்டேன்னு சொல்லி 2 ஆஃபர் எடுத்து முடிச்சுட்டு வருவான். அல்லேலூயா, இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஆஃபர் எடுத்து முடிச்சுட்டு வருவான். ஆனா ஆண்டவர் இதோ வருகிறேன் என்று சொல்லல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய பலனுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய ஆயத்துல வரும் பொழுது நிறைவான பலனை கொண்டு வர இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? அசுத்தமாகறானா இன்னும் அசுத்தமாகின்றார் ஆண்டவர். அநியாயம் செய்யறாயா இன்னும் அநியாயம் செய்ய. நம்ம வாஸ்தவம்ல எரேமியா 16:18 அது மாதிரி அநியாயம் செய்யறாயா உன் பாட்டில செய். என்ன பாஷை இப்படி அநியாயங்கள்லாம் நடக்குது தேசத்துல? அல்வாட நடக்கட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அல்லேலூயா. அதை வச்சு ஆண்டவர் கேர் பண்ணல. ஆனா நீதி செய்கிறவனாக பரிசுத்தமாகிறவனாக இருக்கக்கூடிய நீ இன்னும் நீதி செய்ய வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவை பார்க்கும் பொழுது அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். தேசத்துல அருவருப்புகள் நடக்குது, பாலாக்குகிற அருவருப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. இருக்கட்டும், ஆனால் நீதி செய்கிற நீ இன்னும் நீதி செய்ய வேண்டும். ஏன்னா நான் சீக்கிரம் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதியை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? உபாகமம் 16:20 சொல்லுகிறது, நீதியை பின்பற்றுங்கள். நீதிமொழிகள் 15:9 சொல்லுகிறது, நீதியை பின்பற்றுகிறவனை ஆண்டவர் நேசிக்கிறார். அப்போஸ்தலர் 10:35 சொல்லுகிறது, எந்த மனுஷனிலும் நீதி செய்கிறவன் உத்தமன் என்று வேதம் கூறுகிறது. ஆக அவனவன் தன் சொந்த நீதியை உடையவனாக என்றும் வேதம் நமக்கு கூறுகிறது. நம்ம சொந்த நீதி அல்ல. ஊழியம் செய்கிறவர்கள் தனக்குன்னு ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு, தமக்குன்னு ஒரு கோடு போட்டுக்கொண்டு, தனக்குன்னு ஒரு திட்டம் வைத்துக்கொண்டு இப்படி செயல்படுவது அது உங்களுடைய சுயநீதி, இது தேவ நீதி அல்ல. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்களே திட்டம் போட்டு நீங்களே ஒரு கற்பனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் அது உங்க சுயநீதியை நிலைநாட்ட விரும்புகிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. சரி, இன்னைக்கு நம்ம தேவ நீதியை நிறைவேற்றுகிறவராக மாற வேண்டும். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் இந்த தேவ நீதியை குறித்து அவருடைய நீதியை தேடணும், அவருக்காக வாழணும் என்று சொல்லி பைபிள்ல சில காரியங்களை வாசிக்கிறோம். நம்ம வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும். இயேசுவுக்காக எது செய்கிறோமோ அது மாத்திரமே நம்ம கூட வரும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா என்ன? அப்போ ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை சீக்கிரம் போயிடும். தாயின் கற்பத்தில் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாகவே போகிறேன், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்தால் நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கற்பனை பண்ணி கொண்டு அந்த கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்க செய்து வந்ததை விட இந்த வருஷம் நீங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் கர்த்தருடைய கிரியையிலே பெருக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய கிரியையில நாம பெருகிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போன வருஷம் நான் அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க. இந்த வருஷம் நீங்களாகவே அல்லேலூயா சொல்லணும். அவ்வளவுதான். அப்படி கொஞ்சமா அப்படி நீதியில பெருகணும். சரியா? நீதியிலே பெருகுதல். இந்த உலகத்துல என்ன செய்தாலும் சரி அத்தனையும் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். உலகத்துல கட்டடங்கள் கட்டுவது, இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ எல்லாமே அழிந்து போகக்கூடியது. பாவம் செய்கிற அத்தனை கிரியைகளும் ஒழிந்து போகக்கூடியது. இந்த பூமியும் அதனுடைய கிரியைகளும் அழிந்து போகும் அப்படின்னு போட்டிருக்கிறது.
அப்போ என்னதான் செய்ய பாஸ்டர்? நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தின் புத்தராக இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே அவருடைய ராஜ்யத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு பாரத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற நீங்களும் நானும் மிக உற்சாகமாக மிக வேகமாக செயல்பட வேண்டும். அநியாயம் செய்கிறவன் எவ்வளவு துடிப்போட எவ்வளவு வேகமாக செயல்படுதான், அசுத்தமாகிறவன் எவ்வளவு வேகமா அசுத்தமாகிறான், தோபிரம். ஆனா பரிசுத்தமாகிற நீ, நீதி செய்கிற நீ எவ்வளவு நீதியிலே பெருகி கொண்டிருக்கிறாய், எவ்வளவு பரிசுத்தத்துல பெருகி கொண்டிருக்கிறாய். இதோ ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய்விடக்கூடாது. ஐயோ, அந்த நபர் என்னை நன்றி கெட்டவளாய் நடந்து விட்டாலே, என்னை மறந்து விட்டாங்களே, அவர்கள் நன்மை பெற்ற பின்பு என்னை மறந்து விட்டார்களே, இவர்கள் எனக்கு கீழ்ப்படியாம போகிறாங்களே, இவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி மனிதர்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. அவளுக்குள் இருக்கிற அசுத்தாவை விரட்டிட்டு தோத்திரம் நீங்கள் நீதி செய்கிறதிலே அதிகமாய் பெருகிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த நீதியை செய்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக செய்யக்கூடிய சில காரியங்கள் நான் உங்களுக்கு விலகி கொடுக்குறேன். சரியா? நீதி செய்கிறது என்பது ஆண்டவருக்காக செய்யக்கூடியதான சில காரியங்கள். என்னால் முடியாதுன்னு சொல்லி யாருமே சொல்லிகிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் தமது ராஜ்யத்தில் செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நபரை கொண்டு தான் செய்தார். ஹல்லேலூயா. யோசுவா யுத்தம் பண்ணும்போது சூரியனை நிறுத்தினார். தோத்திரம். சூரியன் அப்படியே 24 மணி நேரம் பகலாக காணப்பட்டது. முழு உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லை கேட்டு 24 மணி நேரமும் பகலாய் நின்ற ஒரே ஒரு நாள் அந்த நாள். யுத்தம் நடந்ததுனால தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவன் சொல்ல கேட்டு ஆண்டவர் 24 மணி நேரம் பகலை தந்தார். ஆமா, சாதாரண மனிதனை கொண்டு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆளை கொண்டு? சாதாரண மனிதனை கொண்டு. தோத்திரம். பெரிய பெரிய வல்லுநர்களை கொண்டு அல்ல, பெரிய பெரிய திறமைசாலிகளை கொண்டு அல்ல, சாதாரண மனிதனை கொண்டு. அதான் ஏசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். நேற்று கிங்டம் பில்டர்ஸ் மீட்டிங் வந்தவங்களாம் கை தூக்குங்க. அதனால உங்களை நாங்கள் அற்பமா எண்ண மாட்டோம். நீங்கள்லாம் வெளியேற பெற்றவர்கள். இந்த சிறியரில் நீங்கள் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் நீதி செய்கிற அல்லது ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை தேசத்தில் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு வேலையை பார்ப்போம், குடும்பத்தை காப்பாற்றுவோம், அந்த நாடு சாப்பாடுக்கு கத்திரிக்காய் தக்காளி வாங்கி வண்டியை ஓட்டுவோம் என்று இராமல் கொஞ்சம் ஆண்டவருக்காக எதையாவது நம்மளால முடியும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆமென். தோத்திரம். நம்ம கர்த்தருடைய கிரியைகளை பெருக வேண்டும் என்றும் பவுல் சொல்லுகிறார். யார் இதை செய்ய முடியும் என்று வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 3:15. மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்பொழுதே இப்படியே எல்லா தேவனுடைய நீதியும் நிறைவேற்றுவது நல்லது, ஏற்றது. சரியா? தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அன்னைக்கு நாம நீதி செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். என்னைய பார்த்து அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய நீதியை, தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறோமோ இதுல என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறாரு. யோவான் சொல்றான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் எடுக்கிறதா இருக்க, நீர் எப்படி எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இருக்கட்டும்பா, இப்பொழுது இடம் கொடு, இப்படியே எல்லா தேவனுடைய நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்பொழுது அவன் அவருக்கு இடம் கொடுத்தான். ஞானஸ்நானம் எடுப்பது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, இலவசமாய் அவனுக்குள்ள அபிஷேகம் ஊறும் என்று சொன்னாரே, அந்த அபிஷேகத்தை பெறுவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து 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 நம்ம கீழ்ப்படிய நம்முடைய வாழ்க்கையில அந்த நீதி முளைப்பிக்கப்படும். ஹல்லேலூயா.
நீதி நிலைநாட்டப்படும். நீதி செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அதனால இன்னைக்கு பைபிளோடு உட்கார்ந்து வாசித்து, ஆண்டவரே நான் அதை கை கொண்டு வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவருடைய பாடத்துல உட்காரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அடிக்கடி சொல்லுவோம், பைபிள் நீங்க தனியா உட்கார்ந்து மணிக்கணக்கா அவருடைய பாடத்துல உட்கார்ந்து வாசித்து ஆவியானவர் தருகிற விளக்கத்தோடு கூட ஆண்டவரை துதித்து கொண்டு புரிந்து கொண்டே இருக்கணும். முதல் போதகர் நமக்கு ஆவியானவர் தான். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும். அதற்கப்புறம் ஆண்டவர் சபையில பாஸ்டர் வைத்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் எடுத்து சொல்லுங்க இல்லாவிட்டால் எனக்கு அது எப்படி தெரியும். அப்ப எடுத்து சொல்லுகிறவனாக கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். இந்த 2 பேரை தவிர வேற யார் சொல்ல கேட்டீங்க, யூ வில் பி மிஸ்கைடட். நீங்கள் தவறாக வழிநடத்தப்படுவீர்கள். சரியா? அது யூடியூப்லயும் சரி, அது எங்கேயாவது கூட்டத்துக்கு போனாலும் சரி, எங்கேயாவது சுத்திட்டு வந்தாலும் சரி, நீங்கள் தவறாக வழிநடத்தப்படுவீர்கள். அப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் நன்கு கற்றுக்கொள்வதற்கு பைபிளை திறந்து அவருடைய பாடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே தேவனே தேவனேன்னு சொல்லி ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் மாற தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. அப்போ வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் நீதி செய்கிறவர்களாக மாறுகிறோம். வேகமா நடக்கணும். ரட்சிக்கப்பட்டீங்களா, நாசம் எடுத்தீங்களா, அபிஷேகம் பெற்றீங்களா, வேறு பிரிக்கப்பட்ட அனுமதிக்கு வந்தீங்களா, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து கிருபைகளை பெற்றீர்களா, இதெல்லாம் வேகமா நடக்கணும். பாஸ்டர் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிடுவோம். எங்க அப்பா கண்ணை மூடல. அவர் கண்ணை மூடனவன சில கர்ம காரியம்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆமா, என்ன கர்ம காரியம் செய்ய போற? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இன்றே ரட்சணியினால், நாளை அல்ல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை குறித்து சொல்லும்போது, இன்றைக்கு என்னோடு நீ பரதேசில் இருப்பாய், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இப்பொழுதே நீ போகலாம், இன்றே உன் வேலைக்காரன் சொஸ்தமாகி விட்டான். ஒரு போதும் நாளைங்கிறதே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக வேகமாய் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து சீஷராக்க வேண்டிய ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை போதித்து நடத்துவதற்கு நிறைய நபர்களுக்கு நாம் எத்தனையோ வருஷ கணக்கா சும்மா வந்துட்டு இருக்காங்க. உடனே இன்றைக்கே அப்படின்னு சொல்லி அவளை அர்ப்பணிக்க வைத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தி அவர்களை அப்படியே உருவாக்க வேண்டிய, சீஷராக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. அதான் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இரண்டாவது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 John 2:29. நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்திருக்கிறான். The born of God. யாரு நீதி செய்ய முடியும்? இந்த முழு உலகத்திலேயே நீதி என்ற ஒன்று நிலைநாட்டப்படுகிற ஒரே ஒரு இடம் தேவ சபை மட்டுமே. ஒரு ஆள் தலைவலியும் வாராங்க, தலைவலியும் சொன்னா போதும் அவ்வளவு பேரும் கையை வச்சு ஜெபம் பண்ணி சுகமாக்கிடுறாங்க. அன்பு, ஹல்லேலூயா, அது சபையில தான் காண முடியும். மாயமில்லாத ஒரு அன்பு, மாயமற்ற, அவன் மாயம் இல்லாத ஒரு அன்பு, அது சபையில தான் நம்ம காணப்பட முடியும். எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா தோத்துறோம். துன்மார்க்கம் இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய சரீரமாகிய சபையிலே தேவன் இந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ இன்னைக்கு இந்த உண்மையான அன்பு, ஒருவருக்கு ஒருவர் உண்மையான அன்பு கூற கடவோம். இந்த கட்டுகிற வேலையிலே நாம காணப்படுகிறோம். மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு ஊழியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்கிறவன் யார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனால் பிறந்தவன், born of God. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். என்னில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் தோத்திரம், அவன் தான் நீதியை நிலைநாட்டுகிறான். கர்த்தர் நம்மை அதற்காக படைத்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும்.
பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க. 3 வருஷம் தன்னை பின்பற்றி வரும்படி கூட்டி கொண்டு போய்கிட்டே இருந்தாரு. ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள்லாம் தூங்குறாங்க, தூங்குங்கள்லாம் விழித்திருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்கள்லாம் தூங்குறாங்க, இனி தூங்குங்கன்னு சொன்னா கத்தியர்ல அவன் காதை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி வெட்டி கையில கொடுத்தாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு மறுதளிக்கிறவர்கள், இந்த மாதிரி ஆட்களை தான் ஆண்டவர் வச்சுக்கிட்டு அவர்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். நிரப்பின அடுத்த நிமிடமே எழுமி நின்று பிரசங்கம் பண்ணுகிறாங்க. வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில 3000 பேர் நாசம் எடுக்கிறார்கள். அதே ஆட்கள் தான் அடுத்த சில பொழுதுல அவர்கள் முடவனை கைப்பிடிச்சு எழுப்பி விடுறாங்க, நடக்கிறான். சாதாரண ஆட்கள். நம்ம ஒரு சின்ன வலி வியாதி வச்சுக்கிட்டு வருஷம் கணக்கா ஜெபமாக மாட்டேங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம்ல. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். என்ன, சாதாரண நபர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், வரி வசூலிக்கிறவர்கள், மறுதளிக்கிறவர்கள், சாதாரண நபர்கள், பயந்து ஓடி ஒளிந்து கொண்டவர்கள், சாதாரண நபர்களை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். காரணம், அவர்களை பரிசுத்த ஆவியால நிரப்பினதுனால, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்து அவளை நிரப்பினதுனால. தோத்திரம். அதே பேதுரு ஆவில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது வல்லமையும் அற்புதங்களும் நடந்தது. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. குரலி வீட்டில் போய் பேசும்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கி வந்தார். தனிமையான வேளையிலும் கூட கர்த்தர் நம்மை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்காக செயல்படுவேன், இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிப்பேன். அது மட்டுமே நம்ம கூட வரும், இது ஒன்று நம்ம கூட வராது. ஹல்லேலூயா. மூன்றாவது, இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 2 கொரிந்தியர் 3:9, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நீதியை கொடுக்கும் ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் கூட ஆக்கினை தீர்ப்புன்னு போட்டிருக்கு. என்ன தீர்ப்பு? ஒரே நாள்ல பாவம் செய்து ஆண்டவர் ஒரு அடி அடித்தார். 23,000 பேர் செத்து போனாங்க வனாந்தரத்துல. ஒரு தூதன் வந்து அடியாம் பாருங்க, 1,80,000 பேருக்கு மேல இறந்து போனான். சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல ஒரே அடிச்சு தோலை உரிக்கிறது தான். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். ஆக்கினை தீர்ப்பு ஊழியம். ஆனா புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்ன ஊழியம் சொல்லுங்க? பைபிளை பார்த்து வாசனத்தை வாசி சொல்லுங்க. சொல்ல, என்ன ஊழியம்? நீதியை கொடுக்கிற ஊழியம். சொல்லுங்க. இந்த நீதியை கொடுக்கிற ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியமே மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. அதிக மகிமையை காணும்படி கர்த்தர் இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்கள்ல அதிகமாக நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் தான் சொன்னார், தேசத்தை இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் தேவனுடைய சபையின் மேல் உதிப்பார், எருசலேமின் மேல் உதிப்பார், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் உதிப்பார். அவர் மகிமை உண்மையில் காணப்படும். இருள் மூடும், காரிருள் மூடும் இருக்கட்டும், ஆனால் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது நீதியை கொடுக்கும் ஊழியம். அதான் புதிய ஏற்பாடு ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு அல்ல. நீ சரியில்லையே உன்னை போட்டு தோலை உரி அப்படிங்கிற ஒரு ஊழியம் அல்ல. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழி வாங்குகிற ஊழியம் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் அல்ல. எந்த மனிதனையும் அரவணைத்து அன்பு காட்டி அப்படியே தேவனுக்குனே உகந்த ஒரு பாத்திரமாய், சில ஆட்கள் என்னத்தையா சொல்லிட்டு இருப்பாங்க, இங்க அப்படி அங்க அப்படி இங்க அப்படி, எல்லா நபரையும் அன்பு காட்டி அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் வளர்த்து விடுகிற அருமையான ஒரு ஊழியம் இந்த ஊழியம். அல்லேலூயா.
அப்போ இந்த ஊழியத்தில் என்ன நம்ம செய்யணும்? வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து சொன்னார். வாசித்து பாருங்க, லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்க. பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இதை வாசிக்கும் போதெல்லாம் நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வரணும். அல்லேலூயா. தேசத்தை குறித்து பாரம் வரும் பொழுது, உபவாசம் போட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த வசனம் நம்முடைய கண்கள்ல வரணும். ஆண்டவர் சொல்லிட்டு போன ஒரு இதய துடிப்பை பாருங்க. மனம் திரும்பலும் பாவம் மன்னிப்பும், ரிபெண்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். மனம் திரும்பலும் பாவம் மன்னிப்பும் எல்லா இடங்களும் பிரசங்கிக்கப்படணும். ஹல்லேலூயா. சந்தோஷமல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சபை இருக்குன்னா சபையிலிருந்து மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் வெளிப்படணும். சபைக்குள்ள வருகிறவன் மனம் திரும்பி பாவத்திற்காக மார்பை தட்டி கொண்டு அழுது அவன் கண்ணீர் சிந்தவில்லை என்று சொன்னால் அவனை இங்க வச்சு எத்தனை நாள் வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. வச்சு வச்சு பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு புண்ணியம் கிடையாது. உள்ள வந்தவன் அவன் கண்ணீர் சிந்தனும். அதான் பவுல் சொன்னார், நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது அதனுடைய என்ன பிரயோஜனம்? ஒருவன் பேசும் பொழுது இன்னொருவன் அதுக்கு அர்த்தம் சொல்ல கடவன். அப்படி அர்த்தம் சொல்லும் பொழுது கல்லாதவன் ஒருவன் உள்ளே வரும் பொழுது அவனுடைய பாவம் உணர்த்தி வைக்கப்பட்டு மெய்யாகவே தேவன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி அவன் அப்படியே விழுந்து பணிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான். அது நடக்கணுங்க. அதுதான் தேவனுடைய சபையின் மகிமை. எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபத்துல இந்த இடத்துல ஒரு மகிமை இறங்கும் பாருங்க. அந்த மகிமையில உள்ள வருகிறவன் அடுத்த நிமிடமே கண்ணீர் விட்டு பாவத்தை விட்டு மனமருமணும். 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தோத்திரம். உள்ள வந்து அடுத்த நிமிடமே கண்ணீர் விட்டு பாவத்திற்காக கதறி அழுது இயேசு தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். தோத்திரம். இல்லைன்னா அவனுக்காக நம்ம எடுக்கிற பிரயாசம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், அவனுக்கு கொடுக்கிற துணிமணிகள் வேஸ்ட், அவனை வளர்க்கிறது வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவன் உள்ள வந்த உடனே தேவனுடைய பிரசன்ன ஆட்குள்ள, அதுதான் நீதியை கொடுக்கிற அதிக மகிமை உள்ள ஊழியம் இது. அந்த அளவு நம்ம ஜபம் பிரயாசங்கள் இருக்க வேண்டும். ஏவர் அல்லே சொல்லுங்க. உள்ள நுழைஞ்ச உடனேயே தோத்திரம் தேவனுடைய பிரசனத்தை மகிமையை உணரணும். பிரைஸ் தி லார்ட். அவன் மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும், அதுதான் சபையின் ஊழியம். வேற ஒரு ஏதோ பண்டிகையை கொண்டாடணும், திருவிழாக்களை நடத்தணும், அன்னதானம் போட்டோம், சாப்பாடை போட்டோம், அது செஞ்சோம், உதவி செஞ்சோம். மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் ஏற்படுகிறதா? நம்ம பிரசங்கம் போது அதைத்தான் இருக்கணும். வீட்டு ஜப குழுக்கள்ல நம்ம நடத்துறோமோ, கேர்சல் நடத்துறோமோ, நம்முடைய எல்லா காரியமே மனம் திரும்பலும் பாவம் மன்னிப்பும். நம்முடைய வார்த்தையை கேட்கிறானோ அவன் முதல்ல மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பு அடையணும். தோத்திரம். அது இல்லாம அவனுக்கு நாசனம் கொடுத்துட்டோம், அவன் காலம் பூரா அவன் தலைவலியாக தான் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று நாசனம் எடுத்துட்டான்னா தோத்திரம், அவன் சபைக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா, சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா, பரலோக ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த மனம் திரும்பலும் பாவ மன்னிப்புக்கு நாங்க என்னையா செய்யணும்? 48ஆம் வசனத்தை படிங்க. இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கப்படணும்பா. அது எங்களால செய்ய முடியாது பாஸ்டர், அது ஆண்டவருக்கு தெரியும். சரியா? அதுக்குன்னு ஆண்டவர் ஊழிய வரங்களை கொடுத்து ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்தும் வசனம், பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி தைரியமுள்ளவர்களா இருக்கும்படி அவர் அவர்களை ஏற்படுத்தினார் மாதிரி ஆண்டவர் ஏற்படுத்துறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு நம்ம கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் அதை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனா அது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அடுத்த வசனம் சொல்லுது, இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள். அம்மா, உங்க வாழ்க்கை எந்த அளவு சாட்சியா இருக்குது? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எந்த அளவு சாட்சியா இருக்கு? உன் பிள்ளை ஆண்டவரை விட்டு விலகி விக்கிரங்களை சேவித்து அழிந்து நரகத்து போன்னு சொல்லி துடிக்கிறாயா? அல்லது உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்குள்ள வளர்ந்து பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அம்மா, ஐயா மார்கள்லாம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க? என்ன பிரயாசப்படுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள். சாட்சி, நம்முடைய வாழ்க்கை சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
யோபுவை குறித்து 5 விதமான கூட்டம் சாட்சி சொல்லிச்சு. முதலாவது தேவன் சாட்சி சொன்னார், அவன் துன்மார்க்கமாய் இல்லாமல் அவன் நீதிமானும் துன்மார்க்கனுக்கு விலகிறவனும் தோத்திரம் பொல்லாப்புக்கு விலகிறவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். சாத்தான் சாட்சி கொடுத்தான், தோத்திரம் அவன் நீதிமான், அல்லேலூயா, நீர் அவனை வேலையடைத்து பாதுகாக்கிறீர். மனைவி சாட்சி சொன்னா, நீர் உத்தமத்தில் நடக்கிறீர். வேத வசனம் சாட்சி கொடுக்கிறது, அல்லேலூயா, யோபு நீதிமான், நீதி செய்கிறவன். வேத வசனம் சாட்சி கொடுக்கிறது. நண்பர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், அல்லேலூயா. 5 விதமான கூட்டம் யோபுவை சுத்தி ரவுண்டு கட்டி சாட்சி கொடுக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சாட்சி, இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள். நம்முடைய வாழ்க்கையில சாட்சியின் ஜீவன் எப்படி இருக்க போகிறது? நிறைய பேர் பலவிதமான உலக பொருள்களை பற்றி கொண்டு பின்வாங்கி போய்கிட்டு இருந்தாலும் நாம் அப்படி இருக்கக்கூடாது. தோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நேராக திருப்பப்பட்டவராய் சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஏற்படணும்னா, நல்லா கவனிங்க. நம்ம சுய மாம்ச செயல்பட்டோம்னா ஒரு பிரச்சனைகளை மாட்டிடுவோம். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது விறுவிறு பிரச்சனையை பரப்பிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மனப்பாடமாக தெரிய வேண்டிய ஒரு வசனம் சொல்லுங்க. அந்தோனி அமல்ராஜ் அவர் சொல்ல மாட்டார், அதனாலதான் சொன்னேன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுங்க. அந்தோனி அமல்ராஜ் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நம்ம மேல இறங்கி வந்த உடனே நம்முடைய சுயநீதி நாட்டப்படாது. தேகசனம் குறைக்கணும், நான் இப்படிதான் ஊழிஞ்சேவேன், நான் அப்படிதான் ஊழிஞ்சேவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கிங்க பாருங்க, அது எல்லாம் அப்படியே தகடுபடி ஆகிரும். நம்முடைய சுயநீதி நிலைநாட்டப்படாது, தேவ நீதி வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே நாம இந்த பாவ மன்னிப்புக்கும் இந்த மனம் திரும்பலுக்கும் நம்முடைய பகுதி மக்களுக்கு நம்ம சாட்சிகளாய் மாறுகிறோம். அதனால இன்னைக்கு பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வந்த உடனே தான் அவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டிலாய் மாறினார்கள். அது வரைக்கும் இயேசு பின்னால போய்கிட்டே இருந்தாங்க, அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க, அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. தோத்திரம் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவி அவங்க மேல இறங்கி வந்தார்களோ அன்னையில இருந்து அவர்கள் இந்த மனந்திரமலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சிகளாய் மாறினார்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சிகள். சொல்லுங்க, நான் இயேசுவின் சாட்சி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுக்கு சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உக்கிரான பொறுப்பு நம்ம மேல இருக்கு, அதை மறந்துடாதீங்க. எந்த நேரத்திலும் எந்த விதத்திலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அதான் பவுல் சொல்லாரு, தோத்திரம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் எதுனாலும் சரி, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்து அறிந்திருக்கிறேன்கிறாரு. தோத்திரம். அதுதான் சாட்சி. நீதியை கொடுக்கும் ஊழியம். ஹல்லேலூயா. இந்த நீதியை கொடுக்கும் ஊழியத்தை நம்ம கட்டி பிரயாசப்படுகிறோமே, நம்ம எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எவ்வளவு செயல்படணும், எவ்வளவு முன்னணியில இருந்து நம்ம செயல்படணும் என்பதை சிந்தித்து பார்த்து நம்ம அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு போன வருஷத்தை விட நம்முடைய சபையின் கிரியைகள் 2 மடங்கு பெருகணும். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. மேலார் அப்படி கண்களை மூடி, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு பக்கம் அநியாயம் செய்யறாங்களா, செஞ்சுட்டு போட்டும். ஆனா நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பலன் நம்ம கூட வருகிறது.